அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஆமினாஸ் குக் புக். இன்னைக்கு நம்ம குக் புக்ல மட்டன் ஃப்ரை ஸ்பைசியா செய்ய போறோம். என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மட்டன் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: மட்டன் 1/2 கிலோ, மட்டன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 3 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, கருவேப்பிலை சிறிதளவு, காஷ்மீரி மிளகாய் 8 to 10. இப்ப நான் ஒரு குக்கர் எடுத்து அதுல கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை சேர்க்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மட்டன் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 4 டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி விசில் போட்டு 6 to 8 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தவாவை அடுப்புல வச்சு தவா நல்லா சூடானதும் அதுல நான் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை அதுல சேர்க்கிறேன். வெங்காயம் லேசா வதங்கின உடனே தக்காளி, காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க. பிறகு நம்ம குக்கர்ல வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற மட்டன் அதை எடுத்து போட்டுட்டு நல்லா பெரட்டி விடுங்க. அந்த மட்டன் ஸ்டாக் வாட்டரையும் சேர்த்து அந்த டவால ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தண்ணி எல்லாம் வத்தி நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் டவால பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த மட்டன் நல்லா வெந்து தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டா ட்ரை ஆகிற வரைக்கும் பெரட்டி விட்டுட்டே இருங்க. தண்ணி வத்தி மசாலா எல்லாம் நல்லா ட்ரை ஆகி ஒரு கன்சிஸ்டன்ஸ் கிடைக்கும். இந்த ஸ்டேஜ்ல கருவேப்பிலை இலைகளை போட்டு இறக்குங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.